நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருமையான புதுவிதமான அப்டேட்டை தாங்க நாம கொடுக்க போறோம். அப்படி என்ன அப்டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள ஒரு பக்கம் வெறுப்பேற்றணும் கடுப்பேற்றணும் அவங்கள உசுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கங்கனை கட்டு தெரிஞ்சுன்னு இருக்காரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்நேரம் நான் சொன்னதுல அது நம்ம நிஷா தாங்க. ஏன்டா நிஷாவுக்கும் மறுபக்கம் மல்லிக்கும் என்னடா தகராறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிஷா பொறுத்த வரைக்கும் தன் அக்கா மேல அளவு கடந்த பாசம் வச்சுன்னு இருக்காங்க. தன் அக்கா இப்ப வாழ்க்கை ஒரு பக்கம் இழந்துருவாளோ மறுபக்கம் மல்லி கூடிய இருந்துருவாளோ இந்த மல்லியை ஒரேடியே துரத்தி அடிச்சிருவாரு மாமான்னு பார்த்தா துரத்தியும் அடிக்க மாட்டேன்றாரு ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு கூடயே வச்சுன்னு இருக்காரு. அது நமக்கு தான் ஒரு பக்கம் டேஞ்சராட்ட இருக்கு. நம்ம அக்காவோட வாழ்க்கை போயிருமோ நம்ம அக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு அவங்களுக்காக நம்ம போராடி ஆகணும். போராட்டத்தில் கலந்துக்க தான் மேலும் மேலும் நமக்கு ஒரு இது நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம இதில் ஜெயிச்சாகணும். இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க முடிவும் இருக்குது முற்றுப்புள்ளியும் இருக்குது. அதை யார் தேர்ந்தெடுக்கிறா அதை பொறுத்து தான். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம நிஷா போயிட்டு இவகிட்ட பேசின ரஞ்சிதங்கிட்ட இந்த பார் ரஞ்சிதம் இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கிறாரு பருப்பு வேகாது அந்த மல்லியை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இவங்க பேசின்னு இருக்காங்க என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் குழப்பமாக தாங்க இருக்கும். என்னங்க பண்ணுறது, இவங்க பேசுறது இவங்களோட உரிமை, தனிப்பட்ட உரிமை. அதனால இவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கட்டும். அதை நம்ம இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்ல போயிட்டே இருக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இவங்க அப்படி பேசுறாங்க ஐயோ அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுன்னா அதை பத்தியே நம்ம திங்க் பண்ணிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, நாம ஒரு பக்கம் ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த பார் ரஞ்சிதோ அந்த நிஷா அது சொல்றா இது சொல்றான்னு அவ பேச்சை நம்ம கேட்க தேவையில்ல. நாம என்ன பண்ணணும், நாம எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த விஜய் கிட்ட வந்து மொத்த சொத்தையும் சுருட்டி வாங்கணும். அந்த சொத்து எல்லாமே இன்னும் அவன் பேர்ல இருக்கு, அது கேஸ்ல இருக்கு. அந்த கேஸ் மட்டும் அவனுக்கு சாதகமா போச்சு, நாம 2 பேரும் நடுத்தெருவில் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. அப்பா மனோகரன் அவன் ஒன்னுத்துக்கும் உருப்படாதான், அவனும் ஒன்னும் சம்பாதிச்சு வைக்கல, என் அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கான், எனக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா என் பேராசையால ஒரே அடியா விஜயை கவுத்துட்டு அவன் சொத்தை ஆட்டை போட பார்த்தான், அதுவும் நடக்கல. இந்த மாதிரி நிறைய போர்ச்செரி 420 வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு சாதகமா அமையணும்னா நாம இறங்கி போராட மட்டும்தான் முடியும். அதை விட்டு நாம இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு தாவினே இருந்தா தவளை தவற மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற பாலிசியை பயன்படுத்திக்கிட்டு நாம நம்ம விஷயத்துல முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் முடிவு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து விஜய் கிட்ட என்னப்பா விஜய் எதனா யோசிச்சு வச்சே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்கா மல்லி இன்னும் இந்த வீட்டிலே இருக்காது, என் பொண்ணு தான் வந்துட்டால, என் பொண்ணு உயிரோட இருக்கால, அவ இனிமே வெண்பாவை பாத்துக்க போறா, இத்தனை நாள் சுயநினைவு இல்லை, அவ எப்படி பாத்துக்க போறா, அவளுக்கே ஒரு பக்கம் மனவாளைச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போதான் நார்மல் ஆகிட்டால ரெக்கவர் ஆகிட்டால அவளும் வெண்பா மேலே பாஸ்தா கட்ட ஆரம்பிச்சிட்டா, இனிமேல் அவளை வச்சுக்கிட்டே மல்லியை துரத்தி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேச, மல்லிக்கு தேவையானதா கொடுத்துடலாமா நஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பேசுறீங்க நீங்களாம் ஒரு மனசனா, இந்த மாதிரியெல்லாம் பேசுறது உங்களுக்கு வாய்க்கோசல, இந்த நிலைமையில உங்க பொண்ணு இருந்தா நீங்க இப்படி பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏப்பா நான் என் பொண்ணு வாழ்க்கையை தான் பார்க்கணும், அவ வாழ்க்கையை நான் ஏன் பார்க்கணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறிய போய் அந்த இடத்துல நம்ம விஜய் நின்று இருக்காரு. அதை வந்து நம்ம மல்லி ஒரு பக்கம் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் விஜய் என்ன சொல்லுவாரு, விஜய் ஏது சொல்லுவாரு, விஜய் தன்னை வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை இவருக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்னங்க பண்றது, விஜய் ஒரு பக்கம் காதலை ஒரு பக்கம் வெளியே காட்டவும் முடியல, ஒரு பக்கம் ஒதுக்கவும் முடியல, பிரித்து எரியவும் முடியல. அப்படியே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்டா ஒட்டிட்டு இருக்காங்க. இவங்க காதல் பிணை புரியாத ஒரு இனமா சுத்திக்கிட்டு இருக்குங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஒரே விஷயம் தான் தொடர்ந்து 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 அப்டேட் பண்ணே இருக்காங்க. அப்படி என்ன விஷயத்த அப்டேட் பண்ணாங்க, என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்டே வந்து பேசுறாங்க. பார் மல்லி இந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு விஷயம், நீயா போயிட்டா சந்தோஷம், நாங்களா போக வச்சா உனக்கு தான் கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டு நீயே வேலைக்கிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஏன் உன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசினிருக்கேன், நான் என்ன இப்ப பண்ணணும், நான் என்ன இப்ப செய்யணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இதுதான் விஷயம் இதுதான் மேட்டர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பேசவும் முடியாது. ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மள அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு, நமக்கு நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. ஆமாங்க இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், தப்பு மேல தப்பு
கட்டாயம் இல்லை கட்டாயி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இவங்களோட கான்செப்டை விட்டு நம்ம அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு வராங்க. வந்து என்னம்மா மல்லி எதனா ஒன்று பண்ணியே இல்லையா, வயிற்றுல எதனா உண்டாக்குனே இல்லையா, இல்லைனா லாஸ்ட்ல உன்னை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போதான் 2 பேரும் நெருங்கி எல்லாம் இதாயின்னு இருக்கு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் சின்ன வெண்பா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எதுக்கும் கொஞ்சம் உஷாராயிரு. அந்த சுடரி வந்து ரொம்ப கேடு கெட்டவன், டேஞ்சரானவன், நிறைய வீட்டில் நிறைய விஷயத்தெல்லாம் திருடி இருக்கா, நிறைய பேர் வாழ்க்கையில் பூந்து விளையாடிட்டு வந்திருக்கா. அவள் ஏமாத்துறதுல நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி நான் பாராட்ட அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாராட்டு போயின்னு இருக்காங்க. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாராட்டுற அளவுக்கு என்ன அவ்வளோ ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, நான் ஒருத்து ஸ்டாப் ஒருத்து, அதனால அவங்க கிட்ட நம்ம நின்று பேச கிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான வேலைக்காரன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போ என்னதான் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எதுவும் பேசவும் முடியாது. ஆனால் இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்ல. அன்னபூர்ணி இருந்து இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அன்னபூர்ணிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். பல அனுபவம், பல வாழ்க்கை அவங்க அனுபவித்து வாழ்ந்து வந்தவங்க. ஏன்னா பழைய ஆள் அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. இனிமேல் தான் நம்ம மல்லி வாழ போகிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அதை விட்டு ஐயோ அவங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்ம சந்தோஷத்தை ஒரு பக்கம் ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ள ஒரு திங்கிங் வரும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வரும். அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்க சொல்கிறதையும் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு அவங்க வழியில் நடந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு அதை மட்டும் நம்ம பார்த்துன்னு இதை ஒரு பக்கம் விட்டுன்னு ஐயோ வாழ்க்கையில் என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத் தருகேன்.